ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கம்பெனியோட கல்ச்சர், கம்பெனிலேருந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஃபேஸிங் ரோலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10+ அதாவது 12th முடிச்சு நீங்கள் 3 years டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க 10+2+3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 years கிராஜுவேஷன் டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஜி பண்ணியிருந்தீங்க, 3 years யூஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கஸ்டமர் ஓரியன்டேஷனில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் வீக்கு 5 days ஒர்க் இருக்கும், 2 days வீக் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்க ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்களே மேனுவலாக என்டர் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்டாச்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க, இங்கே அட்டாச்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் கவர் லெட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் லெட்டரை அப்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி, ரெஸ்யூமை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும், கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் கம்பெனி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க, இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே அவங்க எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.